உங்க டெக்ஸ்ட் மெசேஜ் கிடைச்சது, நான் கிளம்பிட்டேன் டாக்டர் நாஷ். ஏதாவது பிரச்சனையா என்ன டாக்டர் நாஷ்? அடடே, நீங்க தான் வந்திருக்கீங்களா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம்? பாருங்க, நீங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, சீக்கிரமா வர சொல்லியிருந்தீங்கல்ல. அப்படியா? நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்? ஆமா, நான் அந்த புது வீடியோ கேமை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது எப்படி ப்ளே பண்ணனும் உனக்கு காட்டுறேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். அச்சச்சோ, அது எங்க காணோம்? அச்சச்சோ, அது எங்க போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சு? ஐயோ, நீ அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிய. அந்த டிஸ்க்ல தான் அந்த கேமை வச்சிருந்தேன். இங்க தானே பார்த்தேன். ஐயோ, இதுக்குள்ள அங்க இங்க. நியூ மால் சிட்டி போலீஸ். எஸ், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? நீங்க தான் எங்களுக்கு கூப்பிட்டீங்க சார். ஆமாமா, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். என்னோட புது கண்டுபிடிப்பு ஒண்ணு காணாம போயிடுச்சு. ராஜா தொட்டது எல்லாம் குழந்தைகளின் ஹீரோ தாண்டா, எதிரிகளுக்கு ஜீரோ தாண்டா. இவனை வெல்ல எவரும் இல்லை. ஏன் இப்படி பயமுறுத்துற ட்ராப்? இதெல்லாம் என்ன விளையாட்டு? இதுதான் ஸ்பை. என்னோட ஹீரோ ஜாக் பேண்டரே. அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, சஃபஸ்டிகேட்டடா இருப்பாரு. யார்கிட்ட எப்படி டீல் பண்ணனும் அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆனா நீ ஸ்பையிங் பண்றது ரொம்ப தப்பான பிஹேவியர். நீ சொல்ல போனா ஒரு ஸ்பையாவே ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பீட் பண்ணி தான் பாரு. ஏன்னா கூடிய சீக்கிரம் நான் ஒரு ரியல் ஸ்பையா மாறிடுவேன். இங்க பாத்தியா, ஜில் ஜாக்கோட கோச்சிங் சென்டர்ல நானும் சேர்ந்துட்டேன். எல்லா மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்பை கியர் ஃப்ரீயா கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்க, அவர் மாறு வேஷத்துல வந்தா யாராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. ட்ராப் அதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது. நீ சரியா சொன்ன. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சின்ன குழந்தைங்களே இந்த கேமை விளையாடும் போது அப்ப நானும் கண்டிப்பா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன். அங்க பாரு. எல்லாரும் நீங்க ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இது இன்னைக்கு தான் எனக்கு டெலிவரி கிடைச்சிருக்கு. அதோட என்னோட ஃபர்ஸ்ட் ஜெடுலாய் மேக் பிலீவ் ஸ்பை மிஷன். என்னோட இந்த ஜாக் ஃபூ மாதிரி பிரேக் தேவைப்படுது. அதுதான் ஜாக் பார்ட் ஆஃப் ஃபிஷர் மார்ஷல் ஆர்ட்ஸ். அழகராஜ் அங்கிள், எங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரி கிடைச்சிருக்கு. எங்களோட ஃபேவரட் வீடியோ கேம் வெப்சைட் படி பார்க்கும்போது ப்ரோடோடைப் ஜூலியஸ் நாஷோட வீடியோ கேமை திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்படியா? ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு இந்த வீடியோ கேம்ஸ்ல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டே இல்ல. அண்ணா அழகராஜா, இது ஒரு ஹியூஜ் ஸ்டோரி. உலகத்திலேயே நாஷ் தான் மிகப்பெரிய வீடியோ கேம் டிசைனர். அவர் இப்ப கண்டுபிடிச்ச கேம் ரொம்ப ரெவல்யூஷனரி கேம்னு சொல்லிருக்காரு. நான் வந்துட்டேன். ஆனா நீங்க எலிவேட்டர் ரிப்பேர்மேனை கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணும். நான் கேஃபிடேரியா ஏரியால போய் பிராக்டிஸ் பண்றேன். இந்த பில்டிங் நல்லா இருக்கும் போது நம்ம ஆபீஸை விட்டு வெளியே போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. முதல்ல நாம போய் அந்த ஜூலியஸ் நாஷை பாத்துடலாம். இப்போ நம்ம படிக்கட்டு வழியா தான் கீழே இறங்கணும் போல இருக்கு. குட் மார்னிங் ஆபீசர். கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க. கேம் திருடு போகும்போது நீங்க தான் டியூட்டில இருந்தீங்களா? ஆமா, என்னோட கருத்து இதுதான். ஜீனியஸ் நாஷ்காவுடைய கேம காதும் வச்ச மாதிரி திருடிட்டு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கண்டுபிடிச்ச இந்த புது கேமோட பேரு கிளீவன் சொன்னீங்கல்ல? ஆனா அதோட கோட் நேம். நாங்க அபிஷியல் நேம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல. என்ன 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 வேணும்? என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க? இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க அந்த கேமை வந்து புதுவிதமான டெக்னாலஜி மாதிரி டிஸ்க்ல வச்சிருக்கீங்க. பொதுவா நாங்க அதை எப்பவுமே டெஸ்க்ல தான் அதை நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஆனா டாக்டர் நாஷ் அதை எங்கேயோ மறந்து வச்சுட்டாரு போல இருக்கு. அதான் தேடிட்டு இருக்காரு. யாருக்காவது டீ வேணுமா? இங்க கொடுங்க. வேண்டாம், தேங்க்யூ. இப்ப வேண்டாம். இப்ப மறுபடியும் நம்ம கேமை ரீக்ரியேட் பண்ணலாமா? ஆமா, எந்த கேமை பத்தி நீங்க பேசுறீங்க? அவருக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி. அவர் அதை எப்படி செஞ்சாருன்னு அவருக்கே தெரியல. எல்லாத்தையும் டிஸ்க்ல காப்பி பண்ணிடுவாரு.
என்ன பண்ணிருக்கீங்க டாக்டர் நாஷ்? வெளியே வைக்க வேண்டிய பூட்ஸ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஏய் அத கொஞ்சம் பாருங்களேன். என்ன பெஞ்சமின்? டாக்டர் நாஷ், உங்ககிட்ட ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கிறது சொல்லவே இல்லையே. அப்படியா? இல்லையே. ஆமாமா வச்சிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். நாங்க அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் செக் பண்ணலாமா? இவன் தான் அந்த திருட. அதுவும் அந்த கேஸ்ல தான் அந்த டிஸ்கை வச்சு கொண்டு போயிருக்கான். ஆமா, அவனோட ஃபேஸ பார்க்க முடியலையே. பெஞ்சமின், அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ண கண்டிப்பா முடியுமா? பண்றேன் அங்கிள். அங்கதான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணு. இப்ப என்ன பண்ண அழகுராஜா? அவனோட ஃபேஸ் உனக்கு அடையாளம் தெரியுதா? இல்ல. ஒரு கம்ப்யூட்டர் அடையாளம் கண்டுபிடிச்சிரும். பெஞ்சமின், அதை பென் பேட்ல அக்சஸ் பண்ண முடியுமா? இன்டர்நேஷனல் கிரிமினல் டேட்டாபேஸ். கண்டிப்பா அங்கிள், நான் இதை அப்லோட் பண்றேன். நமக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிடும். எப்படியும் இது கொஞ்ச நேரம் எடுக்கும். இந்த பொடி என்னோட ஸ்பை கேட். யாராவது கேட்டாங்கன்னா பார்க்கல தெரியாதுன்னு சொல்லிடு. ஓகேவா? எதையும் சொல்லக்கூடாது. புரிஞ்சதுல? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இப்ப ஒரு ஜூனியர் ஜாக் ஸ்பாட். மத்த ஸ்பைஸோட கனெக்ட் ஆகுங்க. அப்புறம் ஒரு ஜூனியர் ஜாக் ஸ்பை டீமை உருவாக்குங்க. ஆனா முதல்ல நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நல்லா படிக்கணும். போரிங். இந்த மேனுவலை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இத கிழிச்சு போட்டுருங்க. ஏன்னா இது தப்பான ஆளுங்க கையில போய் சேரக்கூடாது. ஓகே, கிழிச்சு போட்டுடலாம். என்னோட ஸ்பை நெட்வொர்க் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரீட்ல யாராவது தப்பான வேலைகளை செய்யறாங்களான்னு பாப்போம். ஜாக்பாட். ஹலோ, உனக்கு என்ன ஆச்சு? சாரி, இந்த பைனாகுலர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு தோணுது. நீயும் என்னோட நெட்வொர்க்ல சேர்ந்துக்கிறியா? நாம இத கொஞ்சம் சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணணும். சீக்ரெட். நம்மளோட ஸ்பை பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஸ்பை ரன். அப்படின்னா சீக்ரெட் மெசேஜ் அந்த கேக்குக்குள்ள தான் இருக்கும் போல இருக்கு. ஓப்ஸ். இப்ப நான் மத்த ஸ்பைஸை எங்க போய் மீட் பண்றது? ஏதோ ஒண்ணு நான் தப்பா பண்ணிருக்கேன் போல இருக்கு. ஸ்பைஸ் லேண்ட்மார்க்ல தான் மீட் பண்ணுவாங்க. முக்கியமான ஸ்பேசஸ்ல மீட் பண்ணுவாங்க. நியூ மவுஸ் சிட்டில இருக்கிற ஒரு லேண்ட்மார்க்குக்கு தான் போகணும். நீங்க உங்களோட ஹெல்த் கண்டிப்பா கவனிக்கணும். ஸ்டெப்ல ஏறி வரது நல்ல எக்ஸசைஸ். புரியுது, ட்ரை பண்றேன். நம்ம மறுபடியும் அந்த ஃபுட்டேஜ் ஒரு தடவை பார்க்கலாமா? தாராளமா பாரு பாண்டோரா. நாங்க எல்லாரும் எப்படி நெட்வொர்க்க பாக்குறது? என் சீட்ல வந்து உட்கார். முக்கியமா நீ இப்போ ஏதாவது தேடிட்டு இருக்கியா? செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. கிரிமினலோட டேட்டாபேஸ் மேட்ச் ஆயிடுச்சு. ராக்ஸி மெலோன் திருடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அப்புறம் எதுக்காக தீஃப வாடகைக்கு எடுத்திருக்காங்க? அப்ப போலீஸ் அலர்ட்டா இருக்க சொல்லலாம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் அவனை ட்ரேஸ் பண்ணிட்டேன். என்ன? நான் புரோட்டோடைப் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். மீடியா ஏற்கனவே நியூ மவுஸ் சிட்டி பிரிட்ஜ்ல தான் இருக்காங்க. பிரமாதம். உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. சரி வாங்க போலாம். நீ தான் என்ன இங்க காண்டாக்ட் பண்ண வந்திருக்கியா? ஆமா ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். கண்டுபிடிச்சாச்சு. கண்டிப்பா பேசியிருந்தேன். அவரு
ஓ, இதை என்கிட்ட வச்சுட்டு தான் போயிட்டாரா? பிரமாதம். நான் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் அந்த திருடனை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த முறை அவனை மிஸ் பண்ணவே கூடாது. அவன் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுங்க. நான் இந்த பக்கம் பாக்குறேன், நீங்க அந்த பக்கம் பாருங்க. அதோ அந்த சைடுல இருந்து ஆரம்பிக்கலாம். அங்கதான். தள்ளி போக நகருங்க. பாஸ், நான் தான். இங்க ஒரு ப்ராப்ளம். அந்த புரோட்டோடைப் ராட்ஸ் எங்க? அத பத்தில எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க. உன்னால லிப்ஸை ரீட் பண்ண முடியாதா? நான் என்ன சொன்னேன்னா, நாங்க உன்னை வீடியோல கேட்ச் பண்ணிட்டோம். அது காட்டு பெஞ்சமின். அந்த புரோட்டோடைப் எங்கன்னு சொல்லு. அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்ல. அத நீ என்ன செஞ்சன்னு அதையாவது சொல்லு. என்ன காண்டாக்ட் பண்ண வந்தவங்க கிட்ட கொடுத்தாச்சு. ஆனா அவன் யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை எதிர்கேள்வி கேட்கறதுல எனக்கு உரிமையும் கிடையாது. சரி, ஓகே, நீ எங்க கூட வா. இப்ப என்ன பண்றது அங்கிள்? அந்த கேம் மிஸ்ஸிங்ல தான் இருக்கு. அது கை மாறும்போது யாராவது பாத்திருப்பாங்கல்ல. நாமெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ், நமக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். நாலா பக்கமும் விசாரிச்சு பார்க்கலாம். Excuse me, இந்த மவுஸ் இன்னொரு மவுஸ் ரீட் பண்ணத பாத்தீங்களா? சாரி. ஒரு நிமிஷம் இருங்க. நாம இப்போ பே டாக்டர் பேசி பார்க்கலாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் அவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். அவன் கையில ஒரு பிரீஃப் கேஸ் இருந்துச்சு. அவன் அத இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டான். ஓ, நீங்க அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? அவரை பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா? அதை விட எங்களால நல்ல விஷயம் பண்ண முடியும். அது என்னன்னா, பெயிண்டிங்காவே வரைஞ்சு கொடுத்துறேனே. எஸ், இது வரைஞ்சு முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். நாம அவரை ஃப்ரீயா விட்டுறலாம். அங்கிள் கொஞ்சம் அங்க பாருங்க, யாரோ பிரீஃப் கேஸோட போயிட்டு இருக்காங்க. சரிதான், கையில ஒரு பிரீஃப் கேஸும் இருக்கு. ஒருவேளை அவனும் இன்வால்வ் ஆயிருக்கலாம்ல. அதை இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஓ ராட்னி, கூப்பிட்டும் போயிட்டே இருக்கா. அப்ப அவனை நம்ம பிடிச்சே ஆகணும். பென், பாண்டோரா, இங்கேயே இருங்க. பாப்போம் நாம எந்த மாதிரியான ஸ்பை. அதான் விஷயமா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அடுத்த கான்டாக்ட கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இதை ஒப்படைக்கணும். அதான் என்னோட வேலை. ஆனா என்கிட்ட ஹேண்ட் கப்ஸ் எதுவும் இல்லையே. ஐடியா வந்துருச்சு. அங்கே நில்லு ராட்னி. அவனை எப்படியோ நீ நிறுத்திட்டியே. நீ எதுக்காக ஓடி வந்த? நான் ரொம்பவே பயந்துட்டேன். நீங்க எதுக்காக என்ன துரத்திட்டு வந்தீங்க? என்ன அந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள என்னதான் இருக்கு? வீடியோ எக்யூப்மெண்ட் இருக்கு. கேம்காக சில விஷயங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் நாஷ் தான் சொன்னாரு, சூப்பர் மெகா ரீடா ரன்னர்ஸ். அப்போ இவ்வளவு நேரம் அவனை சேஸ் பண்ணது வேஸ்டா போயிடுச்சு. நம்ம பென் கிட்ட என்னாச்சுன்னு கேக்கலாம். ஹலோ அங்கிள், அவனை பிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் வேஸ்ட் பெஞ்சமின். சரி, அங்க போர்ட்ரேட் ரெடி ஆயிடுச்சா? பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, பரவாயில்ல, நாங்க இப்போ அங்க வந்துடுறோம். பெஞ்சமின், நீயும் என் கூட ஆபீஸ்க்கு வர வேண்டியிருக்கோம். டியாவும் பேண்டராவும் அந்த ஆர்டிஸ்ட் கூட இருந்து பெயிண்டிங்க வாங்கிட்டு வருவாங்க. சரியா? பிரீஃப் கேஸ் வாங்கின அந்த ஆளோட படத்தை தானே நீங்க வரைஞ்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. என்ன பின்ன நான் என்ன இவ்வளவு நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கேனா? நான் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் உனக்கு தெரியும்ல. என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷத்துல ஒரு படத்தையே வரைஞ்சிருவேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் சீக்கிரம் வரைஞ்சிடுறேன். சரியா? அதுதான் என்னுடைய ஸ்டைல். என்னால அவ்வளவு ஃபாஸ்டா எல்லாம் வரைய முடியாது. ஸ்மூத்தியா தான் வேலை செய்ய முடியும். தேங்க்யூ பெஞ்சமின். டியா சொன்னது கரெக்ட் தான். நீங்க உங்க உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும். சரி வா, மறுபடியும் சர்வேலன்ஸ் கேமரா ஒரு தடவை செக் பண்ணிடலாம். எனக்கு என்னமோ இப்ப கூட ராட்னி மேலதான் சந்தேகமா இருக்கு. அது தற்செயலா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனும் அந்த பிரிட்ஜுக்கு வந்திருந்தான். உண்மையை சொல்லு, கோடு வேர்டு என்ன? ட்ராப் நாங்க தான். உன்னோட கையில எப்படி இந்த பிரீஃப் கேஸ் வந்துச்சு? என் கிட்ட எந்த ஹேண்ட் கப்ஸும் இல்ல.
சாரி, என்னோட மெம்பர்ஸ் என்ன காண்டாக்ட் பண்ற வரைக்கும் இந்த கேஸ நான் கையில வச்சிருக்கோம். ஆனா ட்ராப், இத நீ என்ன அட்டாக் பண்ணாம சொல்லியிருந்தேன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏற்கனவே லிஃப்ட் சரியில்லாம படிக்கட்டு ஏறி வந்து அவஸ்தைப்பட்டுட்டேன். கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இரு. ஓகே, நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அதை செய்வேன். எங்களுக்கு கை வந்த கல்லையா ஒரே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். யாரு கண்ணிலையும் அவ்வளவு சீக்கிரத்துல சிக்கவே மாட்டோம். சாப்பிடுறியா? தேங்க்ஸ், வேண்டாம். ஹேய், இத கொஞ்சம் பாருங்களேன் அங்கிள். இது மட்டும் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுல இருந்து நமக்கு ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, யார் நாஷோட அப்படி ஆர்கியூ பண்ணிருப்பாங்க? ஒருவேளை ஹவுஸ் கீப்பரா இருக்கலாம் இல்லையா? வீடியோ கேம் பிசினஸ்ல நாஷோட மிகப்பெரிய எதிரி யாரா இருப்பாங்க? ரொம்ப ஈஸி, ஓவேக் ரெடாங்கிள். அவங்களுக்குள்ள பல வருஷம் பகையும் விரோதமும் இருக்கு, முக்கியமா இந்த கேமிங் பிசினஸ்ல. ஆனா அவன் ரொம்ப மோசமானவன், எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க அங்கிள், இந்த பிக்சர்ல இருக்கிறவன் தான் ரெட் ஆங்கிள், புரியுதா? அவனோட அட்ரஸ் ஏதாவது இருக்கா? அதை வச்சு நம்ம நேரா போய் சந்திக்கிறது நல்லதுன்னு தோணுது. நானும் உங்க கூட வரேன். நீங்க என்னோட டீம் மெம்பர்ஸ், உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும்ல. நீ உன்னோட கான்ட்ராக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இல்ல ட்ராப்? கவலைப்படாதீங்க, ஸ்பைஸான எங்களுக்கு எங்க டீம் மெம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன். 1256 பெக்கரினோ அவென்யூ. ட்ராப், நீ உன்னோட வால்நட் ஷீல்ட்ஸ் எல்லாத்தையும் என் டேபிள்ல வச்சிருக்க. நான் எப்படி இதுல எழுதுறேன்? புடிங்க, என்னோட பிரீஃப் கேஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா இருந்தா அந்த டிஸ்க் இருக்கிற இடத்தை நம்ம நெருங்கிட்டோம்னு அர்த்தம். அநேகமா இதுதான் அந்த இடமா இருக்கும். இதை என்ன மாதிரி மாஸ்டர் கிட்ட ஒப்படைச்சிருங்க. சீக்கிரமா. இங்க என்ன நடக்குது? ஹலோ, உங்க ஃப்ரெண்டு என்னோட நியூ கேம் பிளானட் டான்ஸ் பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ரொடாங்கோ, என் பேர் ஆலினால் அழகுராஜா. இது வந்து பெஞ்சமின், அப்புறம் அது வந்து என் கசின் ட்ராப். நாங்க இப்போ ஒரு ஸ்டோரியை எழுதிக்கிட்டு இருக்கோம். தெரியும், கிளீவரை பத்தி தானே? ஆமா, நான் ஒரு தடவை ஜூலிஸோட லேபுக்கு போனேன். அங்க போய் எந்த ஒரு கேமையும் நான் திருடிட்டு வரல. நீங்க ஆர்கியூ பண்ணீங்களே, எதை பத்தி ஆர்கியூ பண்ணீங்க? அந்த சட்டோன் கேட் இங்க கேம் விளையாடி முடிஞ்சதும் மறந்து போய் என்னோட கோட்டை எடுத்துட்டு போயிட்டான். அதோட பாக்கெட்ல ஃபுல்லா பொட்டேட்டோ சாலட போட்டு வச்சிருந்தான். திருட்டு நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு போலீஸ் வந்து உங்களை கண்டிப்பா விசாரிப்பாங்க. உங்ககிட்ட சொன்னதை தான் நான் உங்க கிட்டயும் சொல்லுவேன். என்னோட புது கேமை பத்தி நான் டிவில இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சோ நான் திருடனா இருக்க வாய்ப்பே இல்ல. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹலோ, சொல்லிட்டியா? என்னாச்சு? அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சு முடிச்சிட்டாரா? யார் அந்த கல்பிரேட்? உனக்கு அவன அடையாளம் தெரியுதா? ட்ராப், அந்த பிரீஃப் கேஸ் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என்னோட கான்டாக்ட்ல இருந்து, அந்த பிரிட்ஜ்ல இருந்து தான். அது ஒரு லேண்ட்மார்க். ஸ்பைஸ் எப்பவுமே லேண்ட்மார்க்ல தான் மீட் பண்ணிப்பாங்க. அவன் ஒண்ணு உன்னோட கான்டாக்ட் இல்ல ட்ராப். அவன் தான் நாம தேடின குற்றவாளி. திருடிட்டு போன வீடியோ கேம் இந்த கேஸ்குள்ள தான் இருக்கு. கையிலேயே இதை வச்சுக்கிட்டு நாம ஊர் முழுக்க தேடி அலைஞ்சிருக்கோம். குடு. ஒரு நிமிஷம் இரு. பரவாயில்ல, விடு. டாக்ஸி. அதை இப்ப எங்க கொண்டு போற? உன்னோட சொந்தக்காரன் நாஷ் கிட்ட தான். உன்னை நான் ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். நீ அதை கவனிச்சியா? டாக்ஸி டிரைவரோட பிஹேவியர்லாம் ரொம்ப ரூடா இருக்கு. அப்போ அது ஒண்ணு டாக்ஸி டிரைவர் கிடையாது, யாரோ அங்கிள் கடத்திட்டு போறாங்க. என்ன விடுங்க. வீடியோ கேம பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நன்றி அழகு ராஜா. நீ எதுக்காக அதை வச்சிருக்க? ஒருவேளை இந்த கேம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்புறம் என்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும். சொன்னது புரிஞ்சுதா? இத ஓபன் பண்ண. நல்லா ஓபன் பண்ணுங்க. அது லாக் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இத நான் உடைச்சு போட போறேன். அச்சச்சோ, என்னது இது? என்ன? எங்க அந்த டிஸ்க்? நீ அதை எப்பதான் கத்துக்க போற ரக்ராட்? திருடனால எப்பவும் தப்பிக்க முடியாது. சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணி உடனே நம்ம அந்த லேபுக்கு போயாகணும். நீ அந்த அழகு ராஜாவை பத்திரமா பாத்துக்க. அழகு ராஜா, உனக்கு நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு. திடீர்னு இதுக்கெல்லாம் என்னாச்சு? ஏன் இதெல்லாம் இவ்வளவு கோவமா இருக்கு? நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஹாட் பேப்பர்ஸ் கொடுத்திருக்கேன். அவங்க கண்ணுல யார பட்டாலும் கோவத்துல அடிச்சு தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அவங்க ஏரியாக்குள்ள யாரு வந்தாலும் அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. டாடா, பாய் பாய். கதை முடிஞ்சது. வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. கதவு வேற மூடி இருக்கு. அதனால கிட்ட வராத. என்ன விட்டுருங்க.
யாராவது காப்பாத்துங்க, என் கதை முடிஞ்சது. இதுக்கு வேற என்ன துரத்திக்கிட்டே வருது. அழகுராஜா ஓடிடு. இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. தேங்க்யூ டியா. நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? அதுக்கு காரணம் ட்ராப் தான். ஒரு டிவைஸ் அந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள அவர் வச்சிருந்தாரு. ஒருவேளை நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா? நீ நிஜமாவே நல்ல ஸ்பைன்றத நிரூபிச்சிட்ட ட்ராப். தேங்க்ஸ் அழகுராஜா. நாம இப்ப உடனடியா போலீஸ கூப்பிடணும். கிரன்ச் ராட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த கேம் டிஸ்க் அந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள கூட இல்ல. கிரன்ச் ராட் எங்க போயிட்டா? அவன் அந்த கேம் லேபுக்கு போய் கண்டுபிடிக்க போயிருக்கான். டாக்டர் நாஷுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க போலாம். அவன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? இல்ல, தப்பிச்சோட ட்ரை பண்ணா. விசாரிச்சா தெரியும். சரி, அப்போ அந்த டிஸ்க் என்னாச்சு? போலீஸ் ரொம்ப ட்ரை பண்ண தான் சொன்னாங்க, ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல. எங்க என்னோட பிரசஸ் டிஸ்க் எல்லாம் காணும். ஆமா, நான் இப்ப எதை தேடிக்கிட்டு இருக்கேன்? எனக்கே குழப்பமா இருக்கு. டிஸ்க் அந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள இல்ல அப்படின்னா, லேப்லயே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அது எங்க தான் போயிருக்கும்? அந்த கேள்விக்கான பதில் இப்போ என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த டிஸ்க் இவ்வளவு நேரம் அது அங்கதான் இருந்துச்சா? ஆனா டாக்டர் நாஷ், கேம் டிஸ்கை எதுக்காக நீங்க அங்க போய் வச்சிருக்கீங்க? நான் வைக்கல. அவரை இதை கொண்டு போய் எங்கேயும் மறைச்சு வைக்கல. அவரோட ஞாபக மருதியால தான் வச்சாரு. ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு போயிருக்காரு. சீஸை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு பதிலா அவர் இந்த டிஸ்கை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டாரு. ஓ, டிஸ்க வைக்க வேண்டிய பாக்ஸ்ல சீஸ வச்சிட்டாரா? சீஸ வச்சிட்டானா? என்ன பத்தியா பேசுறீங்க? சில சமயம் ஞாபகம் மருதியா தவறு நடக்கலாம். கடைசியா அந்த கேமோட கோட் நேம கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் கிளீவர். அதுல ஹெல்த்தியான ஃபுட்டை செலக்ட் பண்ணி சாப்பிடுறத பத்தி தான் சொல்லிருக்காங்க. அந்த கேமோட அபிஷியல் நேம் மெகா ஹெல்த் பேட்டில். இது ரொம்பவே ஹெல்த்தியான கேம். ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு தூண்டுகோலா இருக்கும். அவங்களோட சாய்ஸ் எவ்வளவு பெட்டரா இருக்கோ அந்த அளவுக்கு பிளேயர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இனிமே பிளேயர்ஸ் எல்லாருமே ஆரோக்கியமான ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த கிரன்ச் ராட் ஜங்க் ஃபுட் பிசினஸ்ல இருந்தான். அதனால தான் இந்த கேம் அவன் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணான். ஹெல்தி ஃபுட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனோட பிசினஸ் லாஸ் ஆயிடும்ல. நான் உங்க ஆல் இன் ஆல் அழகுராஜா. உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். நல்ல வேலை செஞ்ச அழகுராஜா. ஹே, நீங்க ட்ராப் எங்கயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. மறுபடியும் ஸ்பை கேம் விளையாட போயிட்டானா? அது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. கவலைப்படாதீங்க, அவர் தன்னோட ஜிங்கிள் ஜாக் ஸ்பை கிட்ட வச்சிருக்காரு. அந்த ஜூனியர் அட்வென்ச்சரோட கிட்ட. நீங்க நிறைய அட்வென்ச்சர் மூவிஸ் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல. இனி அதை வச்சுக்கிட்டு ஏதாவது எக்கு தப்பா பண்ணாம இருந்தா சரிதான். யாராவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க ப்ளீஸ்.